கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give you. I do not give to you as the world gives. Do not let your heart be troubled and do not be afraid. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் தமக்கு நடக்கப் போகும் காரியங்களை குறித்து விளக்கி கூறி, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன் என்று கூறியதை கேட்ட சீஷர்கள் மனங்கலங்கி நின்றபொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று அவர்களை திடப்படுத்தி, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆறுதல் படுத்துகிறார். இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவரின் ஆறுதலும், நான் ஒருபோதும் உங்களை தனியே விட்டுவிட மாட்டேன் என்ற உறுதியும் நிறைந்த வசனங்கள். குறிப்பாக அவர் சமாதானத்தை குறித்து கூறியதை குறித்து நாம் இப்பொழுது சற்று நேரம் தியானிப்போம். என்னுடைய சமாதானம் என்று கூறியிருப்பதை கவனிங்கள். இது உலக சமாதானம் அல்ல. இது தேவனுடனான ஆழ்ந்த உறவிலிருந்து வரும் ஆவிக்குரிய சமாதானம். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பீஸ். இது மனதிலும் ஆவியிலும் அமைதியை தரும். உலகம் கொடுக்கும் சமாதானம் தற்காலிகமானது, சூழ்நிலைக்கேற்ப மாறுபடக்கூடியது. பணம், பதவி, உடைமைகள், மனித உறவுகள் என உலகம் தரும் நிம்மதிகள் நிலையானவை அல்ல. இதை ஒத்துக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூறும் சமாதானம் என்பது வெறும் உலகியலான அமைதி அல்ல. இது ஆவிக்குரிய ஆழ்ந்த சமாதானம். இது நம்முடைய உள்ளத்தையும் சிந்தனையையும் காக்கும் ஒரு தெய்வீக பரிசு. இயேசு தரும் சமாதானம் உறுதியானது, அன்ஷேக்கபிள் பீஸ். இது சூழ்நிலைகளால் குலையாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா கூறுவதை ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். மலைகள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உறுதி அளிக்கிறார். இயேசுவின் சமாதானம் மனதையும் சிந்தையையும் பாதுகாக்கும். காடிங் பீஸ். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பிலிப்பு 4:7 வாசிக்கிறோம்.
இயேசுவின் சமாதானம் ஆவிக்குரிய உறுதியும் நம்பிக்கையும் அளிக்கிறது. அவருடைய சமாதானம் பயத்தை நீக்கும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு கூறுவதை கவனியுங்கள். துன்பங்கள், சோதனைகள், இழப்புகள் வந்தாலும் தேவனுடைய சமாதானம் மனதை உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் வைத்துக் கொள்ளும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவையே உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே பரிபூரணமாக விசுவாசித்து வாழும் பொழுது அவர் அவருடைய சமாதானத்தையே நமக்கு அருளி நம்மை காத்து ரட்சிக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் தரும் சமாதானம் என்பது உண்மையான நிலையான வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் குலையாத அமைதி. நாம் சந்திக்கும் போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சமாதானம் நம்மை காத்து கொள்கிறது. உலகம் தரும் சமாதானம் சூழ்நிலைகளை பொறுத்தது. ஆனால் இயேசுவின் சமாதானம் நம்முள்ளே ஆழமாக உரை நிறையும். இயேசு தரும் சமாதானத்தின் தன்மை ஆவிக்குரிய அமைதி, மன நிம்மதி, நிலைத்த நம்பிக்கை. துன்பங்கள் வந்தாலும் நம்மை நிலைத்திருக்கச் செய்யும் சக்தி, தெய்வீகத்திலிருந்து வரும் அமைதி. உலக சூழ்நிலைகளை மீறி செயல்படும் இந்த சமாதானத்தை பெற கிறிஸ்துவின் மீட்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக தேவனோடு நெருக்கமான உறவு கொள்ள வேண்டும். பயங்களை அகற்றி நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். இப்படி செய்தால் மனதிற்குள் நிம்மதி, துன்பங்களை எதிர்கொள்வதில் துணிவு, வாழ்க்கையின் மாற்றங்களை சமாதானத்துடன் எதிர்கொள்ளும் ஆற்றல், நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்நோக்கும் மனநிலை என்று தேவன் அளிக்கும் சமாதானம் நமக்கு அற்புத பலன்களை அளிக்கும். எனவே எந்த நேரத்திலும் தேவனின் சமாதானத்திற்காக ஜெபிப்போம். துன்பங்கள் வந்தாலும் பயப்படாமல் நம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். உலகம் தரும் குறுகிய சந்தோஷங்களை விட தேவன் தரும் ஆழ்ந்த சமாதானத்தையே நாடி அவர் பாதம் பணிவோம். பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரராகிய உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே, எத்தனை அன்பான தேவன் நீர் அப்பா. உம்முடைய சமாதானத்தை எங்கள் உள்ளத்தில் நிரப்புவதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆம் தேவனே, உலகம் எங்களுக்கு எவ்வளவு சமாதானம் தந்தாலும் அது நிரந்தரம் அல்ல என்பதை நன்கு புரிந்து கொண்டோம். உம்முடைய சமாதானம் மட்டுமே எங்கள் உள்ளத்தையும் சிந்தையையும் காத்து கொள்ளும் என்பதையும் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.